வணக்கம். வாழ்க்கையில இன்பங்கள், துன்பங்கள், நிறைய ஆச்சரியங்கள், கொஞ்சம் சோகங்கள், கொஞ்சம் கண்ணீர், நிறைய சிரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப ருசியற்று கிடக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மள ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சிட்டு இருக்க ஒண்ணு நம்மளுடைய உணவு தாங்க. அப்படிப்பட்ட உணவு எப்ப ருசி இல்லாம போகும்? எந்த ஒரு சாப்பாடுல உப்பு இல்லைனாலும் அது ரொம்ப ருசியற்று கிடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உப்பு பத்தி தான். உப்பு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. கூடுச்சுன்னா ஆரோக்கிய கேடு, குறைஞ்சிச்சுன்னா உணவுல ருசி இருக்காது. ஆனா அந்த உப்பே பல நோய்களுக்கு காரணமாவும் இருக்கு நாங்க சொல்லணும். பல வியாதிகளுக்கு மருத்துவர்கள் சொல்ற அறிவுரையே உப்பை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு உப்பு ரொம்ப மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இன்னைக்கு பாக்கெட்டா சோடியம் உப்பு கடைகள்ல நிறைய கிடைக்குது. நம்ம சாப்பிட்ட உப்புல அயோடின் இல்ல அப்படின்னு சொல்லி பாக்கெட் உப்பை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலி அமெரிக்காவோட நிலப்பகுதியில அயோடின் இல்லாததுனாலையும் அதுல விளைவிக்கிற அந்த காய்கறிகள் உள்ளிட்ட எல்லா உணவுப் பொருட்களையும் அயோடின் சத்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹைப்பர் தைராய்டு வந்துச்சுங்க. அதனால உப்புல கண்டிப்பா அயோடின் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. படிப்படியா நமக்கும் அதை பழக்கி விட்டாங்க சொல்லணும். ஆனா நம்ம உடலுக்கு தேவையான சோடியம் நம்ம சாப்பிடுற காய்கறிகள் இருந்தே கிடைச்சிருங்க. பாக்கெட் உப்புல உள்ள சோடியம் நம்ம உடம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய சோடியம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப தேவையில்லாததும் கூட. கல்லுப்பு, தூளுப்பு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது இந்துப்பு பத்தி தாங்க. உலகத்துல உள்ள மலைத்தொடர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப கடினமான கருங்கல் பாறைகளா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சில வகை மலைகள் மட்டும் விதிவிலக்கா கடினமற்ற உப்பு பாறைகளால் ஆயிருக்காங்க. அந்த உப்பு பாறைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது தான் இந்துப்பு. இந்த உப்பை ஆங்கிலத்துல ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாறைகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுற இந்த இந்துப்பு நல்ல நீர் அப்படி இல்லைன்னா இளநீர்ல ஊற வச்சு அதை பதப்படுறதுக்கு அப்புறமே பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொல்லலாம். இதோட நிறம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மங்கலான பழுப்பு அப்புறம் சிவப்பு நிறத்துல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண உப்புல இருக்கிறது போலவே சோடியம், குளோரைடு அது மட்டும் இல்லாம நிறைய நுண்சத்துக்களும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய 80 வகையான கனிம தாதுக்களை இது கொண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இன்னும் விழிப்புணர்வு வராத நிறைய பேருக்கு இந்த இந்துப்போட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்துப்பு இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 3 தோஷங்களாகிய வாதம், பித்தம், கபத்தை இதெல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மையுடையதாங்க. உணவை ரொம்ப சீக்கிரமா செரிக்க வைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தாது. மற்ற உப்புக்களை விட இந்துப்பு கண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆயுர்வேதத்துல பல மூலிகை மருந்து தயாரிப்புகள்ல இந்துப்பு கண்டிப்பா சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரத்த அழுத்தத்தை சீராக்கும், உடலுக்கு உறுதியை தருவதோட மனச்சோர்வை போக்கி உடல்ல ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நிம்மதியான தூக்கத்தை தருவதோட தைராய்டு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுல தோன்றக்கூடிய அந்த புழுக்களை நீக்கிறதுக்கு இந்துப்பை எலுமிச்சை சாரோட கலந்து குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பூச்சிக்கடியால ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் அதெல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு கூட இந்துப்பு பயன்படுதுங்க. தசை பிடிப்பினை சரி செய்ய தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் இந்துப்பு கலந்து குடிச்சாலே போதும். இன்னைக்கு காலகட்டத்துல அயோடின் கலக்காத சாதாரண உப்பை நம்ம பயன்படுத்துற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. ஆனா அதுக்கு மாறா இமாலயன் உப்பு அதாவது இந்துப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த கெடுதலும் இல்ல. சாதாரண சமையல்ல உப்புல கிடைக்கக்கூடிய சுவை இதுலயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்துப்பு எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் ஆர்கானிக் உணவு பொருட்கள் கடைகளையும் விற்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உப்பை பற்றி ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம்.